கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப் போகிற வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிப்போம். கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டுமென்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கேயருக்காகவும் எராபோலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாம் சிந்திக்கும்படியாக ஒரு அருமையான தேவனுடைய மனிதனை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்று தன்னுடைய இந்த நிருபத்தில் தன்னுடைய உடன் ஊழியராக இருக்கக்கூடிய எப்பாப்பிராவை குறித்து இந்த இடத்துல சொல்லி இருக்கிறத நான் படிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு அந்த கொலோசே பட்டணத்தில் அவன் கர்த்தருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு அவன் கர்த்தருக்காய் உள்ள மனிதனாக வாழ்ந்த இந்த எப்பாப்பிரா அவன் தன்னுடைய பட்டணத்தில் அந்த அருகில் இருக்கக்கூடிய லவோதிக்கேயா, மீண்டுமாக இன்னொரு பட்டணம் சொல்லப்பட்டிருக்கு எரோபேலி என்ற பட்டணங்களில் அவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஒரு சிறந்த நற்பண்புள்ள ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான். தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாட்களிலே அவன் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொலோசே பட்டணத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு அவர்களுக்கு பல்வேறு விதமான போதனைகள் கொடுக்கப்பட்டு, கள்ள போதனைகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் வழி விலகி செல்லக்கூடிய நிலைமை ஏற்படுகிற பொழுது இந்த எப்பாப்பிரா பவுலுக்கு ஆலோசனை பவுலுக்கு தெரிவித்து இந்த கொலோசே நிருபத்தை எழுதுவதாக நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இதில் நாம் பார்க்கிற பொழுது இந்த கொலோசே நிருபத்தில் இந்த எப்பாப்பிராவை குறித்து 3 இடங்களிலே 2 இடங்களிலும் பிலோமோன் நிருபத்தில் ஒரு இடத்திலும் 3 இடங்களிலே மாத்திரம் இந்த அருமையான தேவ மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனமாய் இருக்கிற எப்பாப்பிராவினிடத்திலே நீங்கள் கற்று அறிந்திருக்கிறீர்கள். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். இது ஒரு வசனம். இப்பொழுது நாம் வாசித்த 2வது பகுதியில் 4ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனங்களிலே நாம் வாசித்தோம். 3ஆவதாக நாம் பார்க்கிற பொழுது பிலமோன் 23-24 வசனங்களை வாசிப்போம். பிலமோன் 23-24. என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிராவும் கிறிஸ்து இயேசு நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிராவும். அடுத்த வசனத்தை வாசிங்க. என் உடன் வேலையாட்களாகிய என் உடன் வேலையாட்களாகிய
மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த பகுதியில் இந்த அருமையான கர்த்தருடைய தாசனாகிய எப்பாப்பிராவை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சரித்திரத்தில், இந்த கொலோசியர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எப்பாப்பிராவை குறித்து சொல்லுகிற காரியங்களை, அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து நமக்கு ஏராளமான பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. முதலாவதாக நாம் பார்க்கிற பொழுது 4வது அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பகுதியில் எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே முதலாவது இந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கிற பொழுது வாழ்த்துதல் சொல்லக்கூடிய ஒரு மனிதன். அதாவது வாழ்த்துதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய, ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு மனிதன். தன்னுடைய சபையாரை என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த கொலோசே பட்டணத்தில் உள்ள விசுவாச பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வீக நல்ல குணநலன்களையுடைய அன்பான எப்பாப்பிரா என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று பார்க்கிற பொழுது அன்பானவர், வசீகரமானவர் என்று சொல்லி இன்னுமாக நாம் பார்க்கிற பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அதாவது தன்னுடைய சந்தோஷத்தினாலே பொங்கக்கூடிய அளவில் மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து கூறக்கூடிய ஒரு சிறந்த பண்பாளராக என்று அந்த வசனத்தை, அந்த எப்பாப்பிரா என்கிறதான வார்த்தைக்கு ஒரு பொருள் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், சிறைச்சாலையில் இருந்தாலும், தன்னுடைய விசுவாசிகளுக்கு, தன்னுடைய பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை, சந்தோஷமான வார்த்தைகளை அவர் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உயர்ந்த பண்புள்ள ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு சபையில் நாம் எதற்காக கர்த்தருடைய சபைக்கு வருகிறோம்? எதற்காக ஆண்டவருடைய பிள்ளையாக ரட்சிக்கப்பட்டு நாம் ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம்? கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு மாத்திரம் நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய நாட்களிலே சில இடங்களிலே, சபைகளிலாகட்டும் இடங்களிலாகட்டும், அதாவது கடுமையான போதனைகளை கொடுக்கப்படுகிறது. கடுமையான போதனைகள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ரொம்ப எளிமையாக இருக்கணும். உங்களுக்கு எந்த விதமான ரொம்ப கஷ்டப்படணும். அதே போல் என்ன பண்ணணும்? உங்களுக்கு எந்த விதமான ஆசீர்வாதமெல்லாம் எங்கே? பரலோகத்தில் தான், பூலோகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தவறான உபதேசங்களை கொடுக்கக்கூடிய சபைகள் உண்டு. அதே போல் ஆசீர்வாதங்களை மாத்திரம் போதித்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்வதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய ஆலோசனைகளை சொல்லாமல் ஆசீர்வாதங்களை மாத்திரம் கூறிக்கொண்டிருக்கிற சபைகளும் உண்டு. ஆனால் அது முக்கியமான காரியம் அல்ல. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? என்னாகும் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பு தான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்பதை மாத்திரம் நாம் அறிந்து கொள்வர்களாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாத்திரம் நமக்கு இருக்கணும். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், ஆசீர்வாதம் எப்பொழுதும் நமக்கு இருக்கணும். ஆபிரகாம ஆண்டவர் அழைச்ச போது சொன்னார், நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு இந்த ஆபிரகாம் என்ன பண்ணார்? அவர் கடந்து போனார். அப்போ போகிற இடத்தெல்லாம் அவருக்கு என்ன கிடைச்சது? வெற்றி, ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங்ஸ். வேதம் சொல்லுது,
பூமி தாங்கக்கூடிய அளவுக்கு எப்படிப்பட்டிருந்தார்? அவர் மிகப்பெரிய ஒரு சீமானாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறாராம்? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த எப்பாப்பிரா தன்னுடைய ஊழியத்தில் செய்த தன்னுடைய சபையாருக்கு கொடுத்த முதலாவது வார்த்தை, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய சுதந்திரங்களை அவர் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்ட ஒரு மனிதராக இருந்தார் என்று பார்க்கிறோம். அதே போல இன்னுமாக பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் நமக்கு தீமை செஞ்சாருன்னா அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாதான்? தீமை செய்யக்கூடாது. நம்ம ஏதாவது நம்மளை உதாசீனமாக, நம்ம அதாவது அசால்ட்டாக நினைச்சாங்களா, நம்மளை கேவலமாக நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? நம்ம அதை அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? நம்ம அதற்கு பதிலாக நாம் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கிறவர்களுக்காக, நாம் ஆசீர்வதிக்கிறதுக்காக மாத்திரம் என்ன பண்ணிருக்கோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பிள்ளையார் சொன்னார், இஸ்ரவேல் நீ அந்த போய் நான் என்ன பண்ண, பாலாக் சொல்கிறாரு, நீ போய் என்ன பண்ணு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் 3 முறை என்ன பண்ணுறாரு அவர்? சபிக்குன்னு சொல்லி போனவர் தேவன் என்ன பண்ணார்? அந்த தடையை கொடுத்து அவன் என்ன பண்ணுறாரு? அவன் அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறார்? அவர் ஆசீர்வதிக்கிறே என்று சொல்லி நாம் பாடுகிறோம். அப்போது ஜனங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினால இங்கே எப்பாப்பிரா தன்னுடைய ஊழியத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால் ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது அவனை குறித்து என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோமானால், அவன் உங்களை சேர்ந்த ஒரு மனிதனாக இருந்தான். பவுல் எழுதுகிறார், அந்த எப்பாப்பிரா கொலேசை பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு, சபையாருக்கு எழுதுகிறார். இந்த எப்பாப்பிரா யார் என்று சொன்னால் அவன் உங்களை சேர்ந்தவன். அது ஆரம்பத்தில் நான் சொன்னேன். அந்த எப்பாப்பிரா எப்படிப்பட்டவராக இருந்தார்? அந்த கொலேசை பட்டணத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லவோதிக்கேயா, இராப்பேலி, இந்த பட்டணங்களிலே அவன் குறிப்பிட்ட ஒரு பகுதியிலே விசுவாசத்தில் ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக, சபையில் மூப்பராக அவன் இருந்தான். அந்த சபைக்கு உதவிக்காரன உடன் ஊழியனாக, பவுலினுடைய உடன் ஊழியனாக, சபையை தாங்கக்கூடிய ஒரு மனிதனாக அவன் காணப்படுகிறான். அதில் சொல்லப்படுகிறது, அவன் ஒரு உங்களை சேர்ந்தவன், உள்ளூர் தீர்க்கதரிசி என்று நாம் படிக்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த வார்த்தையை நாம் எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், தங்களுடைய பிறந்த மண்ணிலே, பிறந்த ஊரிலே, தான் வசித்து வருகிற இடத்திலே அவன் கர்த்தருக்கு சாட்சியுள்ள ஒரு மனிதனாக இருந்தான். அல்லேலூயா. முதலாவது எங்கே சாட்சி இருக்கணும்? எருசலேமில் சாட்சி இருக்கணும். நாம் வசிக்கக்கூடிய, நாம் இருக்கக்கூடிய வீடுகளில், நம்மை அருகாமையில் பார்க்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில் நாம் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? சாட்சியுள்ள ஒரு மனிதர்களாக இருக்கணும். இந்த எப்பாப்பிராவை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சாட்சி கொடுக்கிறார். அவன் உங்களை சேர்ந்த ஒரு மனிதன், உள்ளூரிலே சாட்சியாய் வாழ்ந்த மனிதன் என்று பார்க்கிறோம். அதே போல அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தால் பவுலோடு கூட காவலிலே இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இதில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, இன்றைக்கு சமூகத்தில், திருச்சபைகளில், ஆவிக்குரிய வட்டாரங்களிலே, உள்ளூர் பகுதியில் விசுவாசியாய், ஊழியர்களாய், சபையை தாங்கிறவர்களாய் வாழ்வது என்பது மிகவும் கடினமான காரியம். இந்த எப்பாப்பிரா எப்படிப்பட்ட சாட்சியுள்ள மனிதனாக இருந்தான்? அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியமுள்ள தேவ மனிதனாக இருந்தார்? அவரிடத்தில் சாட்சி பெறுவது என்பது எப்படிப்பட்ட ஒரு காரியம்
என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் சாட்சி உள்ளவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய இனத்தாரின் மத்தியிலே சாட்சி, தன்னுடைய வாழ்க்கையில் அவன் சுற்று வட்டாரங்களிலே அந்த 3 பட்டணங்களிலே அவன் சாட்சியுள்ள மனிதனாக அவன் இருந்தான். பிரியமானவர்களே, நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேக திருச்சபைகளில் பார்த்தோம்னா, திருச்சபைக்கு கொஞ்ச நாள் வருகிற பொழுது ஒரு சத்தியம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இதனால் இந்த சபையில் இப்படி கடினமான வார்த்தைகளை கொடுக்குறாங்க, சத்தியங்களை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு சபைக்கு போவாங்க. கொஞ்ச நாள் போவாங்க, அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, அந்த சபையில் இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வேறு பக்கம் போவாங்க. அதே போல் இன்றைக்கு ஊழியங்களிலே நாம் பார்க்கிற பொழுது உள்ளூர் இடத்துல ஊழியம் செய்வது மிகவும் கடினம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாசரேத்தூரில் என்ன பண்ணல, அவரை அங்கீகரிக்கல. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் உள்ளூர் பகுதியில் அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து கொண்டு அவள் கர்த்தருக்கு சாட்சியாக இருந்த இடத்துல சூழ்நிலை வருகிற பொழுது வேறு இடத்துக்கு இடம் பெயர்ந்து போயிடுவாங்க. ஏன் என்று சொன்னால் சாட்சியாகி வாழ்வது கடினம். ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், நீங்கள் போய் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்கள பற்றி எல்லா காரியத்தையும் குறித்து புட்டு வச்சுருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இந்த மனிதன், தேவ மனிதன் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொன்னால் தன்னுடைய சபைக்கு சாட்சியுள்ள ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்தார் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் இந்த எப்பாப்ராவை குறித்து சிந்தித்து பார்க்கிற பொழுது கொலோசியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதே எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாளும். போதும். அவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான் என்று சொன்னால் பிரியமான உடன் வேலையாளாக இருந்தான். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த கொலோசே பட்டணத்தில் பிரியமான உடன் வேலையாளாக இருக்கணும். இன்னைக்கு பார்த்தோம்னா பவுலோடு அதான் நான் சொன்னேன், உடன் வேலையாளாக பவுலுடைய எல்லா காரியங்களிலும் பங்கு கொண்டு உடன் வேலையாளாக இருந்த ஒரு மனிதனாக இருந்தார். இதில் நாம் பார்க்கிற பொழுது வேதம் நமக்கு தீமோத்தேயு விதமாக எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். இந்த தண்டில் சேவகம் பண்ணவன ஊழியத்திற்கு போகிறவன் அல்லது ஒரு வேலையால் ஒரு பணியை செய்கிறவன், எந்த ஒரு பணியாக இருந்தாலும், உலக பிரகாரமான ஒரு பணியாக இருந்தாலும் அல்லது கர்த்தருடைய ஊழிய பணியாக இருந்தாலும், சேவகம் பண்ணுகிற மனிதன் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு, அதாவது முதலாளிக்கு, யாருக்கு? முதலாளிக்கு. இங்கே நமக்கு யாரு? ஆண்டவராகிய இயேசு. அவர் நமக்கு எஜமானராக இருக்கிறார். அப்போ அவருக்கு எப்படி இருக்கணுமா? ஏற்றவனாக இருக்கணும். ஏற்றவனாக இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமுள்ள ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த எப்பாப்ரா எப்படிப்பட்ட வேலை இருந்தானா, பிரியமான உடன் வேலையாள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வட்டாரங்களிலாகட்டும் அல்லது உலக பிரகாரமான அதிகாரிகளாகட்டும், ஒரு மேல் அதிகாரி இருக்கக்கூடிய உடன் ஊழியரை பார்த்து எப்பவுமே என்ன பண்ண மாட்டாங்க, எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, வேலை செஞ்சாலும் அவனிடத்தில் ஏதாவது ஒரு குறைகளை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே பவுல் தன்னுடைய உடன் ஊழியனை குறித்து என்ன சொல்லுகிறார்? பிரியமான, எனக்கு ஏற்ற
ஒரு ஊழியனாக அந்த எப்பாப்ரா காணப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தில் கூட இன்னும் படிச்சீங்கன்னா, அவன் உடன் வேலையாளாக இருந்தாலுமே அந்த திரும்பின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக இருந்தான். அல்லேலூயா. இது முக்கியமான காரியம். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். ஆனால் இங்கே உடன் என்று சொன்னால் பவுலுடைய ஊழியக்காரனாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த, உண்மையாய் ஒப்பு கொடுத்த ஒரு மனிதனாக அவர் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசனுடைய சம்பவம், சரித்திரம் நமக்கு தெரியும். அந்த எலியாவினுடைய கைகளுக்கு அவர் என்ன பண்ணாராம்? தண்ணீர் வார்த்த ஒரு மனிதன். எலியா தீர்க்கதரிசி எங்கெல்லாம் அவர் போறாரோ அவர் என்ன பண்றாரு? விடாமல் பற்றி கொண்ட ஒரு மனிதனாக எலிசா இருந்தார்னு சொல்லி நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அல்லேலூயா. இன்னுமாக ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். வாசிங்க. ஆடுகள் தனக்கு சொந்தமில்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை கூட வாசிங்க. கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாய் இருக்கிறபடியினாலே ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டான்? கவலைப்பட மாட்டான். அப்போ இங்கே நாம் கூலியாளா இருக்கிறோமா அல்லது வேலையாளா இருக்கிறோமா? அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய பணியில கூலியால் இல்லை, வேலையால் தான் முக்கியம். அல்லேலூயா. தாவீதை குறித்து பார்க்கிறோம். அவன் தன் ஜீவனையும் பொருட்படுத்தாது என்ன பண்ணுறாரு? கரடிகள் வந்தது, சிங்கங்கள் வந்தது. அந்த சிங்கங்களிலிருந்து கரடியிடமிருந்து அந்த ஆடுகளை காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதனாக தாவீது இருந்தார் என்று நம்ம படிக்கிறோம். அப்போது இந்த எப்பாப்ரா தன்னுடைய உடன் வேலையாளாக, பிரியமான வேலையாளாக பவுலுக்கு இருந்தார் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. 4வதாக நாம் பார்க்கிறோம் அதே வசனத்திலேயே கொலோசியர் 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையான ஊழியக்காரன் என்று நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதனாக அவன் காணப்படுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உண்மை வேண்டும். உண்மையுள்ளவர்களாக நாம் வாழ்கிறோமா? உண்மையுள்ள மனிதன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நாம் வேதத்திலே நாம் படிக்கிறோம். அதே போல நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த எப்பாப்ரா உண்மையுள்ள கிறிஸ்துவின் உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருந்தார் என்று நாம் படிக்கிறோம். சாமுவேலை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 35வது வசனம். என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். ஆமா, இங்க பார்த்தங்க, யாரு? ஏலி ஆசாரியனா இருந்தாரு. ஆனா அங்க என்ன நடந்தது? சபையில் மிகப்பெரிய பாவமெல்லாம் அங்கே நடந்தது அந்த அவருடைய பிள்ளைகள்னால. அப்போ தான் பார்க்குறோம் ஆண்டவர் சொல்கிறாரு, உண்மையான ஒரு ஆசாரியனை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் மோசே எப்படிப்பட்ட
மனிதனாக இருக்கிறான் என்று சொன்னால் உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். அதே போல் தானியேல் புஸ்தகத்தில் தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம். தானியேல் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தார், அவனை குறித்து எந்த ஒரு குற்றமும் சொல்ல முடியல, உண்மையுள்ள ஒரு பிரதானியாக இருந்தார், அதிகாரியாக இருந்தார் என்று நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். போதும். உக்கிரானக்காரன் எப்படி இருக்கணுமா? உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? குடும்பத்தில் உண்மை, சபையில் உண்மை, ஆண்டவருடைய ஜெபத்தில் உண்மை, நம்முடைய பணிபுரியும் இடங்களில் உண்மை இருக்குதா? சிந்தித்து பார்ப்போம், யோசித்து பார்ப்போம். வேதத்தில் நாம் படிக்கிற வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 8 விதமான பாவங்களை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நரக அக்னியில் போகிறவங்க என்னன்னா பொய்யர் அனைவரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மிகப்பெரிய ஒரு பாவமாக நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இன்றைக்கு பொய் பேசுவது சர்வசாதாரணமாக இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? பேசிக்கொண்டிருக்காங்க. பிரியமானவர்களே, நாம் பொய்யை கலைந்து உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது கொலோசையர் 4ஆவது அதிகாரத்தில் 12வது வசனத்துக்கு வருவோம். அதில் நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இடையிலிருந்து வாசிக்கலாம். நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த எப்பாப்பிரா எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான் என்று பார்க்கிற பொழுது அந்த கர்த்தருடைய விசுவாசிகள் பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? தேவனுக்கு சித்தமானவர்களை அவர்கள் செய்யணும், நிச்சயமுள்ளவர்களாக இருக்கணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் ஜெபங்களிலே எப்பொழுதும் போராடக்கூடிய ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனாக ஊழியக்காரனாக அந்த எப்பாப்பிரா காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாக்களுக்காக நாம் என்ன பண்ணோம்? நம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்காக இன்றைக்கு அநேகர் அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிற மனிதர்களுக்காக நாம் போராடி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆத்துமாக்களுக்காக திறப்புல நின்று ஜெபிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? பவுல் கூட சொல்கிறார் தன்னுடைய நிருபத்தில் ரோம சபைக்கு சொல்லுகிற பொழுது ரோமர் 15வது அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இங்கே பவுலும் என்ன சொல்றார்? என்ன பண்றார்? நம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்காக என்ன பண்றாராம்? போராடி ஜெபிக்கிறார். அதே போல நீங்களும் என்ன செய்யணும்? அங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் என்ன பண்ணணுமா? போராடி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்காக ஒரு விண்ணப்பத்தை, அவர்களுக்காக ஒரு ஆலோசனையை பவுல் அங்கே கொடுக்கிறதை நாம் படிக்கிறோம். போராடுதல் என்று சொன்னால் நமக்கு அதிகமாக வர்றது யாரை குறித்து நாம் பார்த்தோம்னா யாக்கோபு குறித்து நாம் பார்க்குறோம். அவன் தன்னுடைய அண்ணனாகிய ஏசாவை எடுத்துட்டு அவன் கடந்து போய் அங்கே லாபான் இடத்துல வசித்து வருகிறார். மீண்டுமாக திரும்பி வருகிற பொழுது என்ன பண்ணுவான்? ஏசா எப்படியாவது என்ன பண்ணுவான்? என்னை கண்டானா கொன்று போட்டுருவான் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பரிவாரங்கள்லாம் அனுப்பிச்சிட்டு அந்த இடத்துல அவர் ஜெபம் பண்ணுறாரு, போராடி மேற்கொண்டார். என்ன சொல்கிறாரு? நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய நான் உன்னை போடமான்னு சொல்லி தேவனோடு
மனிதனோடு தேவ தூதர்களோடு போராடி மேற்கொண்ட ஒரு மனிதன் யாக்கோபு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், உலகப்பிரமான வாழ்க்கையில் போராட்டம் உண்டு. ஆனால் போராட்டத்தை ஜெயிக்கிறதற்கு நாம் போராடி ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 விதமான போராட்டங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. இந்த போராட்டங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தினுடைய பொல்லா அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், இப்படிப்பட்ட போராட்டங்களிலிருந்து நாம் விடுபடும்படியாக நம்முடைய பிள்ளைகள், விசுவாச குடும்பங்கள் பாதுகாக்கப்படும்படியாக நாம் போராடி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அதே போல் இன்னுமாக அந்த வசனத்தில் அந்த எப்பாப்ரா எதற்காக ஜெபிக்கிறார் என்று நாம் படிக்கிற பொழுது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு சித்தமானவைகளை எல்லாம் தேறினவர்களாக இருக்கணும். விசுவாச பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும், பூரண நிச்சயமுள்ளவர்களாக இருக்கணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அதற்காக அவர் போராடி ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. உங்களுக்காகவும் லவோதிக்கேயருக்காகவும் எராப்போலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த எப்பாப்ரா எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தான் என்று சொன்னால், அந்த 3 பட்டணங்களுக்கு இருக்கக்கூடிய கொலோசிய பட்டணத்தில், லவோதிக்கியாவில், அதே போல் எரோப்பலியிலே பட்டணத்தில் இருக்கக்கூடிய விசுவாச குடும்பங்களுக்காக அவன் உத்தரவாதம் உள்ளவனாக, ஜாக்கிரதை உள்ளவனாக அவன் காணப்பட்டான் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 12:24. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டும். அல்லேலூயா. இன்றைக்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வட்டாரத்தில் நாம் நம்முடைய திருச்சபையிலாகட்டும், குடும்பங்களிலாகட்டும், நம் அருகில் உள்ள மக்கள் மத்தியிலாகட்டும், நாம் பணிபுரியக்கூடிய இடங்களிலாகட்டும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜாக்கிரதை ரொம்ப முக்கியம். அசதியாய் இருக்கக்கூடாது, சோம்பேறியாய் இருக்கக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். ரொம்ப இன்றைக்கு விழிப்புணர்வுள்ள மனிதர்களாக இருக்கணும். இன்றைக்கு பார்த்தோன்னா இன்றைக்கெல்லாம் நிறைய விழிப்புணர்வு கூடுகைகள்லாம் இன்றைக்கி உலக பிரகாரமாக நடத்துகிறாங்க. எப்படியெல்லாம் நம்ம இன்றைக்கி உலகத்தில் வாழணும், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்தரங்குகள்லாம் நடத்துகிறாங்க. கருத்தரங்குகள், கூட்டங்கள். அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? விழிப்புணர்வோடு இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய இருக்கணும், ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான அறிவுரைகள்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஆவிக்குரிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நாம் விழிப்புணர்வோடு இருக்கிறோமா? உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோமா அல்லது அசதியாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும். ரோமர் 12:12 வாசிக்கிற பொழுது அங்கே சொல்கிறாரு, ஜெபத்தில் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும், உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும், ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கணும், அசதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக தரித்திருக்குன்னு சொல்கிறாரு. அதே போல் நம்ம படிக்கிறோம் யோவான் 18:1 வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எப்படி இருக்கக்கூடாது? அசதியாக இருக்கக்கூடாது. இன்னொரு வசனத்தோட வாசிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனங்களை வாசிங்க.
அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் சுதந்திர பின்னூற்றராயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் ஆமா, முடிவு பரியந்தம் ஜாக்கிரதையா இருக்கு. கொஞ்ச நேரம் ஜாக்கிரதையா இருந்துட்டு அப்புறம் எப்படிப்பட்டதில்ல எப்பவும் போல இருக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல நீதிமொழிகளில் சாலமோன் ஞானி சொல்றாரு, 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிங்க. ம் ம் இங்கே என்ன சொல்கிறாரு? வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த வேலையாக இருக்கட்டும், ஒரு வேளை நம்முடைய ஆவிக்குரிய வட்டாரத்து சபைக்குரிய வேலையாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும், அல்லது நாம் பணிபுரியக்கூடிய வேலையாக இருக்கட்டும், அது என்ன எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும் சொல்லுங்கள். எங்கே யாரும் கவனிக்காத மாதிரி இருக்கீங்க. ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக இந்த எப்பாப்ரா எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார் என்று நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது 7வது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனாக இருக்கக்கூடிய எப்பாப்ராவிடத்தில் நீங்கள் கற்று அறிந்திருக்கிறீர்கள். யார் அறிந்திருக்கிறாங்களாம்? இந்த கொலேசே சபையார் யாரிடத்திலிருந்து கற்று அறிந்திருக்கிறாங்க? எப்பாப்ராவிடத்திலிருந்து கற்று அறிந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது பாருங்க, அந்த கிறிஸ்துவுக்குள்ளே அந்த சபையில் வளர்ந்த ஒரு மனிதன் அந்த சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சத்தியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்த ஒரு மனிதனாக, ஒரு ஊழியக்காரனாக இந்த எப்பாப்ரா காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம சத்தியத்தை என்ன பண்ணோம்? கற்றாதான் நம்ம என்ன முடியும்? மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். இங்கே யார் கற்றுக் கொடுத்தா? எப்பாப்ரா கற்ற மனிதனோடு அல்ல, அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு மனிதனாக, ஊழியக்காரனாக இவர் காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், எஸ்ராவை குறித்து நம்ம வேதத்தில் படிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்குறோம். அது வாசிங்க. எஸ்ரா 7ஆம் அதிகாரம். வேதத்தை ஆராயவும் ஹல்லேலூயா. அப்போது நியாயங்களை கற்றுக் கொடுப்பதற்கு முதலாவது தன்னை அந்த எஸ்ரா என்ன பண்ணாராம்? ஆயத்தப்படுத்தி கொண்டார், பக்குவப்படுத்தி கொண்டார் என்று நாம் படிக்கிறோம். இன்றைக்கு பார்க்குறோம், நிறைய காரியங்களிலே நாம் என்ன பண்ணுறதில்ல, பக்குவப்படுவதற்கு நாம் என்ன பண்ணுறதில்ல, யோசிக்கிறதில்ல, சிந்திக்கிறதில்ல. இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை என்னதில்லை, அநேக மக்கள் மத்தியில் இல்லை. ஆவிக்குரிய சத்தியங்களையாகட்டும், அல்லது நாம் ஒரு வேலையை செய்கிறோமா, அந்த வேலைக்குரிய என்ன நாலேஜ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலேஜ் இல்லைன்னு வச்சுங்க எந்த வேலையுமே செய்ய முடியாது. அறிவில்லாமல் செய்யவே முடியாது. இன்றைக்கு நம்ம பார்த்தோம், நிறைய இன்றைக்கி கம்ப்யூட்டர் வேர்ல்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். நிறைய காரியங்கள் உலகம் எங்கேயோ போயிட்டுருக்குது. ஆனால் நாம் கற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்? பக்குவப்படுத்தணும். பக்குவம் உள்ளவர்களாம் இருக்கணும், ஆயத்தம் இருக்கணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, அதை செய்வதற்கு கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் இல்லாதவர்கள் என்ன செய்ய முடியாது? அவர்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. அவர்களால் அந்த சபைக்கும் பிரயோஜனம் அல்ல. இந்த இடத்துல கொலேசே சபைக்கு இந்த எப்பாப்ரா எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தார்? பிரயோஜனம் உள்ள மனிதன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். ஏசாயா
50வது அதிகாரம் 4வது வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி செவியை கவனிக்க செய்கிறார். பாருங்க எவ்வளவு அழகா ஏசாயா எழுதியிருக்கார். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்வதற்கு என்ன பண்ணுமா, நான் அறிஞ்சிருக்கணும். அதான் முக்கியமான காரியம். ஆத்துமாவில் சோர்ந்து போன ஒரு மனிதன் வர்றாங்க, அப்போ அவர்களுக்கு என்ன பண்ணணும், ஆறுதலான வார்த்தைகளை கொடுக்கணும். கொடுப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தமாக இருக்கணும். நாம் கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளுகிற பொழுது தான் நாம் மற்றவர்களுக்கு அவர்களுக்கு நாம் கற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அருமையான தன்னுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில், இந்த கொலோசியர் நிருபத்தில் எழுதுகிற பொழுது அருமையான ஒரு தேவ மனிதன் அந்த உள்ளூர் அந்த பட்டணத்திலே வாழ்ந்து விசுவாசியாக வாழ்ந்து தன்னுடைய சபையில் கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட தன்னுடைய ஊழியத்தில் அவன் இணைந்து அவரோடு கூட சிறைச்சாலையில் சென்று இன்னும் பல்வேறு விதமான உடன் ஊழியராக இருந்து அவர் அந்த விசுவாச குடும்பங்களுக்காக அந்த சபையின் மக்களுக்காக ஜெபிக்கக்கூடியவராக கற்றுக் கொடுக்கிறவராக, அதே போல் அவர் சாட்சி உள்ளவராக, அதே போல் அவர் பவுலுக்கு உடன் பிரியமான வேலையாளாக, கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரராக, தன்னுடைய மக்களுக்காக விசுவாச பிள்ளைகளுக்காக போராடி ஜெபிக்கக்கூடிய மனிதனாக இருந்ததை நாம் சிந்தித்து பார்த்தோம். அதே போல் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், ஜாக்கிரதை உள்ள மனிதன். உள்ளூரில் அந்த சபையில் ஜாக்கிரதையாய் தன்னுடைய ஊழியத்திலும் பவுலோடு கூட ஊழியத்தில் இடைப்படுவதிலும் விசுவாச குடும்பங்களுக்கு சாட்சியாய் வாழ்வதிலும் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்ட ஒரு மனிதனாக இருந்தார். விசுவாசத்தில் நாம் படிக்கிறோம், பவுல் என்ன சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்து என்று சொன்னது போல இந்த எப்பாப்பிரா தன்னுடைய ஊழியத்தில் உண்மையாய் கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனாக இருந்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லது பிரியமான வேலையாக இருக்கிறோமா? வேலையாளாக இருக்கிறோமா? அந்த கூலிக்காக வேலை செய்கிற மனிதர்கள் அந்த ஆட்டை விட்டு ஓடி போய் ஓனா இடத்துல பலி கொடுக்கிறதை போல நாம் கூலியாளாக இருக்கிறோமா அல்லது வேலையாளாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து இந்த வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம், ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலும் ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட ஊழியத்தில் இணைந்து அந்த திருச்சபையின் மக்களுக்காக உண்மையாய் உழைத்து ஊழியத்தை செய்த அருமையான உடன் ஊழியராக இருந்த எப்பாப்பிரா என்கிறதான தேவ மனிதரை குறித்து இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்கும்படியாக தகப்பனே நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தேவ மனிதன் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய சபை மக்களை ஆசீர்வதிக்கிறவராக காணப்பட்டார். அவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுத்தார். அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். அவர்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை கற்றுக் கொடுத்தார் என்று பார்த்தோம். அதே போல் ஆண்டவரே, அந்த எப்பாப்பிரா தன்னுடைய உள்ளூர் ஜனங்களின் மத்தியில் தீர்க்கதரிசியாக, எழுப்புதலை கொடுக்கக்கூடிய மனிதனாக, அவர்களுக்கு சாட்சி உள்ள மனிதனாக அவன் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினான் என்று பார்க்கிறோம். அதே போல் ஆண்டவரே, அந்த எப்பாப்பிரா உடன் வேலையாளாக இருந்தால், அதே போல் உடன் வேலையால் மாத்திரமல்ல, பிரியமான உண்மையான நேசிக்கக்கூடிய அளவில் பவுல் தன்னை இந்த அளவுக்கு நேசித்தாரோ அதே போல் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாக, உண்மையுள்ள ஊழியக்காரனாக காணப்பட்டதை குறித்து நாங்கள் பார்த்த ஆண்டவரே சப்பா, இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் அதே போல் தன்னுடைய ஜனங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக போராடி கர்த்தருடைய சமூகத்தில் நின்று எப்பொழுதும் போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். இன்றைக்கு அழிந்து போகிற ஆத்துமாக்கள்,
நம்முடைய மக்கள் விசுவாச பிள்ளைகள் அநேகர் பின்வாங்கி போய் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் நாங்கள் ஆண்டவரே இயேசப்பா அவர்களுக்காக கண்ணீரிட்டு கதறி போராடி செபிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோமா என்பதை இந்த நாளிலே ஆண்டவரே நாங்களை சிந்தித்து பார்க்கிறோம். அதே போல் நாங்கள் கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்குள்ளாக இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தகுதிப்படுத்தும், நீர் பரிசுத்தப்படுத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த கொலோசே பட்டணத்தில் வாழ்ந்த எப்பாப்பராவை போல ஆண்டவரை எங்களை பயன்படுத்தும் என்று சொல்லி இந்த வேலையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமையாவையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.